நம்ம ஃபேஸ்புக் யூசர்னு சொல்லுவோம், ஆனா நம்ம தான் ப்ராடக்ட். நம்மளுடைய அட்டென்ஷனை தான் அவங்க வேற யாருக்கும் போய் விற்கிறாங்க. நம்ம யூசர் கிடையாது. யூசர் வந்து யாரோ நமக்கு மார்க்கெட்டிங் பண்ற யாரு ஏதோ சப்ளை என்ன விற்க வராங்களோ அவங்க தான் வந்து காசு தராங்க. நம்ம எதுவும் காசு தரல. நம்ம கொடுக்கறது எல்லாம் நம்ம டைம் அண்ட் அட்டென்ஷன். ஸோ வி ஆர் த ப்ராடக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை ஹூக் பண்ணி நம்மளுக்கான கண்டென்ட்டை கியூரேட் பண்ணி அவங்களே தான் கொடுக்குறாங்க. ஓ அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, அப்போ இது ரிலேட்டடாகவே கொடுப்போம், அப்போ இதையே நம்ப வைப்போம், இதுலேயே அவங்க வாழ்க்கை போகட்டும். இப்போ திடீர்னு நான் ஒரு பியூட்டி ரிலேட்டடா பாக்குறேன்னா எனக்கு சடன் பியூட்டி ரிலேட்டடாவே வரும். அப்போ இன்னும் ஒரு பொண்ணு டீனேஜ்ல இருக்காங்க, ஆக்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ ஒரு சின்ன ஆக்னி கூட ஏதோ ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை, ஏதோ இது இல்ல இது போகலன்னா எனக்கு என்னமோ வாழ்க்கையே இதுக்கு மேல மூவ் ஆகாதுன்ற ரேஞ்சுக்கு போடுற அளவுக்கு பிரச்சனையை மிகைப்படுத்தி காட்டுது. அது சேம் கண்டென்ட் நீங்க அடிக்கடி பார்க்கும்போது ஆமா ஓ அப்படிதான் போல தெரியுதுன்னு நம்மளே நினைச்சுப்போம் இல்லைங்களா? அந்த அல்காரிதம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அல்காரிதம் ஃபங்க்ஷன்ஸ் தட் வே. நீங்க ஒரு ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அது திருப்பி அந்த கண்டென்ட்டே தான் போட சொல்லும். அதனாலதான் எனி கண்டென்ட் கிரியேட்டருக்கு அவங்க சொல்லிட்டே இருக்கிறது நீங்க எவ்ரி வீக் நீங்க போஸ்ட் பண்ணணும்ன்றது. கண்டென்ட்டே இல்லைனாலும் அவங்க ஏதாவது இப்போ ஒரு பெரிய கண்டென்ட் மேக்கர்ஸ் இப்போ விகடன் மாதிரிலாம் உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். ஒரு சிங்கிள் பர்சனா கண்டென்ட் போடுறவங்க அவங்களுக்கு எவ்வளவு பண்ண முடியும். பட் ஆனா அவங்க போட்டுட்டே இருந்தாதான் அவங்க மேல விசிபிலிட்டி இருக்கும். சோ அதனால தேவைப்படுது. அதனால எல்லாரும் எல்லாத்தையும் பத்தியும் கருத்து சொல்றாங்க. கருத்து சுதந்திரத்துக்காக சொல்ல, பட் நீங்க அத்தாரிட்டேட்டிவா சொல்லக்கூடாது. இப்ப ஹெல்த் அட்வைஸ் கொடுக்காதவங்க யாராவது இருக்காங்களா? எவ்ரிபடி இஸ் கிவிங் ஹெல்த் அட்வைஸ். அது கரெக்டா இல்லையா, அது உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அதை பத்தி யாரும் பாக்குறது இல்ல. நம்ம ஒண்ணு சொல்றோம், நம்ம யாரோ கேக்குறாங்க, அதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்ன்ற இதுவும் எதுவும் கிடையாது. அதுக்கு எதுவும் எடிட்டிங்கும் கிடையாது இல்லைங்களா?